ஸோ நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்ட்ரீட் டாக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அனிமல் கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பெட்டு ஓனராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பெட்டை வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு சின்ன மைக்ரோ சிப்பு, அதாவது வந்து ஒரு அரிசி சைஸ்க்கு ஒரு மைக்ரோ சிப் கொடுப்பாங்க. அது வந்து டாகுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணிவிடுவாங்க. எங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து டாகுடைய ஷோல்டர் சைடில் வந்து அதை இம்ப்ளான்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மைக்ரோ சிப்பில் வந்து அந்த பெட் ஓனருடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். லைக் அவருடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே அதில் இருக்கும். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக எப்போ வந்து அவங்க டாக் வந்து வேக்சின் போட்டாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுலேயே வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ வந்து அப்படி சப்போஸ் நாய் வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அங்கே பார்க்குறவங்க வந்து அந்த கவுன்சிலோடைய ரேஞ்சருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மைக்ரோ சிப்பில் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு டாக் வந்து கரெக்டாக எடுத்து போய் பெட் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அப்படி பெட் ஓனரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து டாக் வந்து அதோடைய ஷெல்டரோ இல்லை வந்து ரெஸ்கியூ சென்டர்லேயோ வந்து ஒப்படைச்சிடுவாங்க. இதே தான் வந்து கேட்டுக்கும். ஸோ தெரு நாயின்றது ஆஸ்திரேலியாவில் இல்லை.